இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நாளுடைய தவக்கால சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, ஆண்டவருடைய கண்கள் உறங்குவதில்லை. ஒரு மனிதனுடைய கண்கள் உறங்கும்போது மட்டும்தான் அவன் தன்னிலை மறந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று அமைதியான ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ஓய்வை அவன் பெறுகிறான். எனவே இந்த ஓய்வை கூட ஆண்டவருடைய கண்கள் ஒருபோதும் செய்வதில்லை. ஏனென்றால் இந்த உலகை படைத்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருடைய கண்கள் இந்த உலகை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த உலகில் அவர் படைத்த மனிதர்களை பாதுகாக்க உன்னிப்பாக அவர் ஒவ்வொருவராக அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். திருப்பாடல்கள் 121:4 சொல்லும், இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனவே காக்கின்ற கடவுள் கண் அயராமல், கண் உறங்காமல் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். தொடக்க நூல் புத்தகம் 16:13 பாலினத்திலே ஆகாரை ஆண்டவர் கண்டுகொண்ட போது ஆகார் சொன்னார், காண்கின்ற இறைவன் நீர் என்று சொன்னார். காண்கின்ற இறைவன் நீர் என்று ஆகார் சொன்னது போல அதே கண்கள் இன்று நம்மையும் நோக்கி கொண்டு இருக்கின்றன. யோபு புத்தகம் 7:8 சொல்லப்படும், என் மேல் உம் கண்கள் இருக்கும் என்று யோபு சொல்கிறார். ஆண்டவரே, என் மேல் உம் கண்கள் இருக்கும் என்று யோபு நம்பிக்கையோடு சொன்னது போல நாமும் நம்பிக்கையோடு சொல்வோம், ஆண்டவரது கண்கள் என் மீது இருக்கிறது என்று சொல்வோம். ஏனென்றால் திருப்பாடல்கள் 34:15 சொல்கிறது, ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. ஆண்டவர் நீதிமான்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டே இருக்கிறார். இந்த உலகில் இறை அச்சத்தோடு, இறை பயத்தோடு, தெய்வ பயத்தோடு வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் கடவுள் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 15:3, ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லோரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். எனவே நீங்கள் நல்லவராக வாழ்ந்தால் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கும். அதே வேளையில் நீங்கள் தீயவராக இருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கும். எப்படியாவது இவன் மனம் மாறி விட மாட்டானா என்ற ஏக்கத்தோடு கடவுள் பார்த்து கொண்டே இருப்பார். அதே வேளையில் அன்பிற்கினியவர்களே, மனிதர்கள் மீது மட்டும் ஆண்டவருடைய கண்கள் இருப்பதில்லை, மாறாக இந்த உலக நாடுகள் மீது ஆண்டவருடைய கண்கள் இருக்கும். இணைச்சட்ட புத்தகம் 11:12 சொல்கிறது, ஆண்டின் தொடக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு. ஆண்டினுடைய தொடக்கம் முதல் ஆண்டினுடைய இறுதி நாள் வரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்டை ஆண்டவருடைய கண்கள் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை அந்த நாட்டை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குழுமமாக வாழுகின்ற நாடுகளை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் ஆண்டவருடைய கண்கள் கோவிலில் உள்ள மக்களை பார்க்கிறது. 2 குறிப்பேடு புத்தகம் 6:20 சொல்கிறது, கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பாவை இருப்பதாக. கோவிலில் வந்து ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்ற எல்லா மனிதருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வசனம் அல்லது வார்த்தை, கோவில் மீது கடவுளுடைய பார்வை இரவும் பகலும் இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நமது பார்வை இந்த இறைவனின் பார்வையை போல இருக்கட்டும். அதே வேளையில் ஆண்டவருடைய கண்கள் இந்த உலகை பார்த்து கொண்டே இருக்கிறது. 2 குறிப்பேடு 16:9 சொல்லும், உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கின்றார். சுழன்று சுழன்று இந்த உலகை கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் எப்படி சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதே போன்று ஆண்டவருடைய பார்வையும் சுற்றி கொண்டே இருக்கிறது. தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா மனிதர்களையும், எல்லா உலகையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கண்கள், திருப்பாடல் ஆசிரியர் 121:1 கூறுவது போல, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்வது போல, மலைகளில் இருந்து கடவுளை தேடிய அந்த பார்வை திருப்பாடல் ஆசிரியர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது போல நம் பார்வையும் கடவுளை நோக்கி இருப்பதாக. திருப்பாடல் 123:1-2 சொல்லும், பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கண்கள்
உம்மையே நோக்கி இருக்கும் பணியாள் தன் தலைவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பது போல நாமும் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருப்போம். எனவே இந்த நாளிலே நமது பார்வை இந்த இறைவனின் பார்வையைப் போல இருக்கட்டும். அன்புழுக பார்த்து அந்த பார்வையிலேயே இறுதி பயணத்தில், சிலுவை பயணத்தில் அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பார்வையில் பேசிக்கொண்டது போல இந்த உலகின் மீது ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றன. அதே போன்று நமது கண்களும் நல்லதை பார்க்கவும், நல்லதை செய்யவும், நல்ல பார்வையோடு, நேர்மறையான பார்வையோடு, எந்த விதமான அழுக்குகள், எந்த விதமான அகங்காரங்கள், எந்த விதமான சுய கௌரவங்கள் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு மனிதனை மனிதனாக பார்க்கின்ற ஒரு பார்வை நம் கண்களுக்கும் கிடைப்பதாக ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாக எங்கள் பார்வையை பார்வையினால் நிரப்பி அதன் வழியாக எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன்.